வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன்பு ஒரு தூதரை அனுப்புகிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வானதூதர் இருக்கிறார் என்பதை நாம் நன்றாகவே உணர்ந்திருக்கிறோம். இந்த வானதூதர்களை பற்றிய நம்முடைய புரிதல் என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறது இன்றைய நாளின் இறைவார்த்தை. பிரியமானவர்களே, அந்த வானதூதரின் முன்பாக நீ எச்சரிக்கையாக இரு. அந்த வானதூதரினுடைய சொல் பேச்சு கேட்டு நீ நட. அந்த வானதூதரை ஒருபோதும் எதிர்ப்பவனாய் நீ இருக்காதே. இறைவார்த்தை. அவருடைய சொல் பேச்சு கேட்டு நீ நடந்தால் உன் எதிரிகளுக்கு எதிரியும் உன் பகைவர்களுக்கு பகைவனுமாய் நான் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். என் வானதூதர் உனக்கு முன்பாக செல்வார் என்கிற அற்புதமான உறுதிப்பாட்டை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இதனையே இன்றைய நாளினுடைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 91 நமக்கு நன்றாக தெரியும். அடிக்கடி இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கணும். அடிக்கடி இந்த வார்த்தைகளை நாம் சொல்லணும். நம்முடைய குழந்தைகளுக்கு இதை மனப்பாடமாக சொல்லிக் கொடுக்கணும். உம்மை காத்திட அவர் தம் தூதருக்கு கட்டளையிடுவார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். வார்த்தைகளை பாருங்க. அந்த சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். யார் சிறகுகளை வைத்துக் கொண்டிருப்பது? வானதூதர்கள். அந்த வானதூதர்களுடைய சிறகுகளில் நாம் எப்பொழுதும் அரவணைக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அந்த இறக்கைகளின் கீழ் நமக்கு புகலிடம் உண்டு. ஒரு ஆபத்து, ஒரு தீங்கு வருகிறது என்றால் நாம் அந்த வானதூதருடைய சிறகுகளுக்குள் பாதுகாப்பாக இருக்க முடியும். எப்படி ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் தன்னுடைய சேட்டைக்குள் அப்படியே பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறதோ, தன்னுடைய இறகுக்குள் அவற்றை பாதுகாப்பாக பொத்தி வைத்துக் கொள்கிறதோ, ஒரு ஆபத்து அதற்கு வருகிறது, ஒரு தீங்கு தன்னுடைய குஞ்சுகளுக்கு நேரிடுகிறது என்கிற போது எப்படி அது தன் பிள்ளைகளை பாதுகாக்கிறதோ அதுபோல ஆண்டவன் நம்மையும் தம் சிறகுகளால் பாதுகாக்கின்றார். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். நம்முடைய கேடயமும் கவசமும் எது என்றால் நம்முடைய வானதூதர்கள் தான். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். எதை குறித்து நாம பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்முடைய வானதூதர் அந்த இரவினுடைய திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வருகிற அம்புக்கும் எதிர்த்து நிற்கக்கூடிய போர் வீரனாக இருக்கிறார். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். எந்த கொடிய வாதைகளோ கொள்ளை நோய்களோ நம்மை தாக்குவதில்லை. ஏனென்றால் நம்மை குணமாக்க, நம்மை சுகமாக்க, நம்மை எதிர்த்து நமக்காக போரிடுவதற்காக நம்முடைய வானதூதர் இருக்கிறார். தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது, நீர் செல்லுமிடமெல்லாம் உம்மை காக்கும்படி அவர் தம் தூதரை கட்டளிடுவார். நாம் செல்லுகிற இடங்களிலெல்லாம், நாம் போகிற இடம், வருகிற இடம், நாம் செய்கிற தொழில், நம்முடைய பயணங்கள் எல்லாவற்றிலும் வானதூதருடைய உடனிருப்பு இருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார், என் மகனை, என் மகளை நீ பத்திரமாய் பாதுகாத்துக்கொள். இந்த வானதூதர்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். இதனையே நற்செய்தி வாசகம் கூட சிறு பிள்ளைகளுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள். நம்முடைய வானதூதர்கள் ஆண்டவருடைய திருமுன்னிலையில் இருக்கிறார்கள். நம்முடைய மன்றாட்டுக்களை, நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு போய் சேர்ப்பதற்கு, நம் தேவைகளை ஆண்டவரிடத்தில் எடுத்துச் சொல்வதற்கு நம்முடைய வானதூதர்கள் ஆண்டவருடைய திருமுன்னிலையில், அவருடைய அரியணையில் வீற்றிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு வானதூதர். அவரே நம்மை காப்பாற்றுகிறவராயிருக்கிறார்.
இந்த நம்பிக்கையானது கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்தே தொடங்குகிறது. இறை வார்த்தைகள் பல வானதூதர்களுடைய உடனிருப்பை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. யோபு நூலில் 33வது அதிகாரத்தில் 23 முதல் 26 வரை உள்ள இறை வார்த்தைகள், தானியேல் புத்தகம் 10வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை, திருத்தூதர் பணிகள் 12வது அதிகாரத்தில் 12 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தைகள், திருப்பாடல்கள் பலவற்றில் இந்த வானதூதர்களுடைய உடனிருப்பானது எடுத்துச் சொல்லப்படுகிறது. 9, 11, 33வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை, 34வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை, சீராக்கின் ஞான புத்தகத்தில் 17வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை. இது எல்லாமே வானதூதர்களுடைய உடனிருப்பை எடுத்துச் சொல்லுகிறது. அவர்கள் எப்படி நம்மை பாதுகாக்கிறார்கள், வழி நடத்துகிறார்கள், நம்முடன் இருக்கிறார்கள், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார்கள் என்பதை எடுத்துச் சொல்லுகிறது. இஸ்லாம் மதத்திலும் கூட அந்த வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு இடப்புறமும் வலப்புறமும் என இருபுறத்திலும் வானதூதர்கள், இரு வானதூதர்கள் உண்டு என்று சொல்கிறது அந்த வேதம். நம்முடைய புனிதர்கள் பல பேர் இந்த வானதூதர்களுடைய உடனிருப்பை அனுபவித்திருக்கிறார்கள். புனித செம்மா கல்காணி என்பவரும், மரிய விக்டோரியா என்பவரும், தந்தை பியோ அவர்களும் வானதூதர்களோடு பேசி இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த வானதூதருடைய அனுபவம் நம்முடைய அனுபவமாக மாற சிறப்பாக இந்த நேரத்திலே செபிப்போம். கண்களை மூடி மீண்டும் ஒரு முறை வானதூதர்களை நோக்கி அந்த ஜெபத்தை நாம் செபிப்போமாக. அதிமிக பிரம்மாணிக்கமுள்ள காவலரே, அடியேனுக்கு பிரியாத துணைவராக இறைவனால் நியமிக்கப்பட்டு எப்பொழுதும் என் அருகிலிருந்து என்னை ஆண்டி நடத்தி வரும் வானதூதரே, இதோ இன்று என்னை உம் திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் பாதுகாவலராகவும் அடைக்கலமாகவும் தெரிந்து கொண்டு என்றென்றைக்கும் என்னை முழுவதும் உமது பராமரிப்பில் வைத்து விடுகிறேன். மேலும் நான் உமது மகிமை பிரதாபனத்திற்கு விரோதமாக எவ்வித சொல்லினாலும் செயலினாலும் உம்மை விட்டு பிரியாமல் இருப்பதுமன்றி எனக்கு கீழ்ப்பட்ட மற்றவர்களுக்கு தேவரிற்கு விரோதமாக ஏதாவது சொல்லவும் செய்யவும் இல்லை என்றும் உறுதி செய்கின்றேன். ஆதலால் இன்று முதல் என் மரண நேரம் வரை உமது ஊழியனாக என்னை ஏற்றுக்கொள்ளும். நான் செய்யும் செயல்களில் எனக்கு உதவியாயிரும். சிறப்பாக என் மரண நேரத்தில் எனக்கு உதவி புரியும். ஆமீன்.